வணக்கம் நண்பர்களே. நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவான இதில தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 63 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டிசஸ் வைஸ்ல பார்க்கும்போது எல்லா இண்டிசஸும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வித்து தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300 கோடிக்கு வித்துருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, ஒரு 2544 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, ஓவராலா இந்த மந்த்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,400 கோடிக்கு மேல சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, 27,000 கோடிக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ்ல தான் இருக்குது. ஒரு கிளியர் ட்ரெண்டே வரல. மேல போறதா, இல்ல கீழ இறங்குறதா அப்படிங்கிற ஒரு இதுவே வரல. பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னன்னா, இப்போ கிறிஸ்மஸ் இப்ப தான் முடிஞ்சிருக்கு. அடுத்தது நியூ இயர் வேற வருது. ஸோ நியூ இயர்க்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு 5 to 10 டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க மார்க்கெட் இதுக்கே அவங்க என்ட்ரி ஆவாங்க. ஸோ அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் குடுக்குதா, இல்ல டவுன் ட்ரெண்ட் போகுதாங்கிறது அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுன்ல போறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கிற மாரி தான் இருக்குது. அ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து சரிவடைஞ்சு போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம நேத்து வீடியோல பார்த்திருந்தோம் கிட்டத்தட்ட 85, 72ன்னு போயி கடைசியில 85, 47ல க்ளோஸ் ஆயிருக்கு. அது இன்னும் ஏறதுக்கு அதிக சான்சஸ் தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்னொரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல எப்படி இருந்தாலும் ரூ. 100 தொட்டுரும் அப்படிங்கிற மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான இதில தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1% மேல நாஸ்டாக்கும், எஸ்&பி 500ம் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில வந்து பாருங்க ரொம்ப 298 பாயிண்ட் நெகட்டிவ்ல நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. 1% மேல கிட்டத்தட்ட 1,5% வந்துருச்சு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 0.7% வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டா தான் இருக்குது. சிஎஸ்இ மட்டும் ஒரு 1% மேல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மத்ததெல்லாம் ஃப்ளாட்டா இருக்கு. ஏசியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, அனலைஸ் பண்ணி வாங்குங்க. அவசரப்பட்டு பை பண்ண வேணாம். ஆம், யுஎஸ் மார்க்கெட்டு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்லாம் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் அப்டேட்ல போயிடலாம். இதில உட்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து ஒரு அப்டேட்டு. அவங்கள்ட்ட உள்ள மைக்ரோ ஃபினான்ஸ் லோன வந்து கிட்டத்தட்ட ஒரு 355 கோடிக்கு சேல் பண்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேட் லோன் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாரி கான்செப்ட்ல தான் அவங்க பண்றாங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்துஸ்ண்ட் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 1,500 கோடிக்கு சேல் பண்ணியிருந்தாங்க. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களும் அது மாரி சேல் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு பாசிட்டிவான இதில போறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 34, 53 இருக்குது. இது பிஃபோரா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 65 ரேஞ்சுல இருந்துச்சு. 65லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 34ன்ட்டு ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% மேல இறங்கிடுச்சு. ஏன்னா, இப்போ ஃபினான்ஸ் செக்டார் எல்லாமே கொஞ்சம் இதுல டவுன்ல தான் போயிட்டுருக்கு. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா தான் லான்ச் ஆனது. அதாவது பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2023ல ஜூலை போல தான் புதுசா லான்ச் ஆனது. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ஃபால் போயிட்டுருக்கு. இது இன்னும் ஃபர்தரா இறங்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி பை பண்ணலாம். அடுத்ததா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிலேருந்து ஒரு அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12,468 கோடிக்கு உள்ளத வந்து ஒரு லார்ஜஸ்ட் இவரா அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பவர் பிளான்ட் இத வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓ2 பவர்ங்கிற ஒரு கம்பெனி. அ கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா, 4,696 மெகாவாட் உள்ள ரினியூவல் எனர்ஜிய வந்து இவங்க அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிரீன் எனர்ஜி, டாடா பவர் ரினியூவல் எனர்ஜின்னு இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேஎஸ்டபிள்யூ வந்து கிரீன் எனர்ஜிக்கு ஃபுல்லா இறங்கிட்டு இருக்காங்க அவங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 2% மேல இறங்கியிருந்தது. இப்போ வந்து ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,50%ல க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா இந்த சப்போர்ட் லெவல்லாம் உடைச்சு கீழ இறங்கி டவுன்ஃபால் போயிட்டு இருக்குது. ஸோ இது இன்னும் ஃபர்தரா இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பவர் செக்டார்ல உள்ள டிமாண்ட்லாம் இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுட்டு இருக்கு. மோஸ்ட்லி எல்லாம் ரினியூவபிள்ல போய்க்கிறாங்க. அதனால சஃபிஷியன்ட் பவர் இருக்கிறதுனால, பவர் டிமாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் இறங்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டாடா பவர்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 400க்கு கீழ போயிருக்கு. 399ல இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. அது இன்னும் ஃபர்தரா இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் லெவல் ரூ. 400 இருந்தது. அது கீழ இறங்கியிருக்கு. ஸோ
ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். அது இறங்க ஆரம்பிச்சுச்சுன்னா இன்னும் ஃபர்தரா இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒரு 350, 300 ரேஞ்சு வரும்போது டாடா பவரை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுமாதிரி ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இதையும் கன்சிடர் பண்ணலாம். பட் இன்னும் இறங்கட்டும். இன்னும் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரேஞ்சு 550, 500 ரேஞ்சு வரும்போதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து ஒரு சப்போர்ட் லெவல் எடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பவர் மிக்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 3% மேலே ஒரு பாசிட்டிவான இதில் இருந்தது. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% க்ளோஸ் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 186 கோடிக்கு உள்ள ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நல்ல ஒரு அப்பில் போயிருந்தது. பட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு ஒரு 1.5% க்ளோஸ் ஆகிருக்கு. இது இன்னும் ஒரு கிளியர் ட்ரெண்டே வரல. பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3600 ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2557 இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இன்னும் டவுன்ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு நியூஸ் தான். அவங்கள்ட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2200, 2245 இந்த ரேஞ்சில் இருக்குது. இதை விட்டு இன்னும் கீழே இறங்குன்னா அதிகமாக எப்படி இருந்தாலும் 1700, 1200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவசரப்பட்டு பை பண்ணோம்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ஷேரை. ஜென்சால் இன்ஜினியரிங் ஷேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6% மேலே நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 897 கோடிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வின் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி ரினியூவல் எனர்ஜிட்டேருந்து கிட்டத்தட்ட 225 மெகாவாட் கிரிட் கனெக்ஷன் சோலார் ப்ராஜெக்ட் வந்து ரினியூவல் ப்ராஜெக்ட் இதுக்கு ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு குஜராத்தில். ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு பாசிட்டிவான இது கிடச்சிருக்கு. லாஸ்ட் ஒரு 5 நாளாகவே இந்த 5 நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருந்தது. அந்த நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவ் இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இன்னும் கிளியர் ட்ரெண்டு வரல. ஏன்னா பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 ரேஞ்சில் இருந்தது. அப்படியே ஃபர்தர் ஃபாலோ ஆகி அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போதைக்கு 757 இருக்குது. ஸோ இது இன்னும் டவுனில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு கிளியர் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது லெமன் ட்ரீ ஹோட்டல்லேருந்து ஒரு அப்டேட்டு. லெமன் ட்ரீ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட ஒரு 76 ரூம்ஸ் உள்ள ஹோட்டலில் வந்து அக்ரிமெண்ட் லைசன்ஸை அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த இதுன்னு மட்டும் இல்லை, டெல்லியில், ராஜஸ்தானில், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்னு சொல்லி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏகப்பட்ட ஹோட்டலில் தான் அக்விசிஷன் பண்ணி அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க இவங்க ரன் பண்ணுறதுக்கு. இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட அண்டரில் வருது. இது டாட்டாவோட அண்டரில் பார்த்தீங்கன்னா தாஜ் இருக்குது. தாஜ், இந்தியன் ஹோட்டல், லெமன் ட்ரீ ஹோட்டல் இந்த 3 இவங்களோட இதில் தான் இருக்குது. இதில் வந்து தாஜ் வந்து அன்லிஸ்டட் கம்பெனி, இந்தியன் ஹோட்டலும் லெமன் ட்ரீ ஹோட்டலும் தான் லிஸ்டட் கம்பெனி. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து டபுள் டாப் அடிச்சுட்டு அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நியர்லி 157 இந்த ரேஞ்சில் வந்துட்டு இப்போ கரெக்டாக டபுள் டாப் அடிச்சுது அப்படியே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ இது இறங்கினாலும் திருப்பி ஏறத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹோட்டல் இது எல்லாமே அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லெமன் ட்ரீ அக்விசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது லைசன்ஸ் வாங்கி ரன் பண்ணுறதுக்கு அந்த இது வந்து அக்விசிஷன் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பிஃபோராக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்தது 110, 115 சப்போர்ட் எடுத்துட்டு ஷார்ட் டைமில் நல்ல ஒரு 2-3 வீக்ஸில் பாருங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. 20-30% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. இப்போ திருப்பி டவுன்ஃபால் போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திப்போம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.